Welcome to VL Academy. In the video, bank reconciliation statement, other exercise problem number 4, நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.23. இதுதாங்க fourth question. இதுவும் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படிங்கிறதுனால ஆன்சர் நான் தனி ஸ்லைட்ல போட்டிருக்கேன். And if you have question, that's fine. If you don't have, video pause பண்ணி நீங்க question copy பண்ணிக்கோங்க. Only then you will be able to understand. So இந்த problemல வந்து bank balance as per cash book as on 23/9/1993 அந்த டேட் அன்னைக்கு cash bookல bank balance எவ்வளோ அப்படின்னா 2500 rupees. இப்போ அடுத்தடுத்த ஐட்டம்ஸ் பார்க்கலாம். Check paid in but not cleared by bank before 23/9/93, that is rupees 500. அதாவது check paid in அப்படின்னா நம்மளோட பேங்க்ல செக்கை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, we have paid the check, not the amount, check. ஸோ அப்படின்னா என்ன, நமக்கு ஒருத்தர் கொடுத்த செக்கை நம்ம பேங்க்ல கொடுத்துருக்கோம். ஓகே, அப்படி கொடுக்குறப்ப அது வந்து இந்த டேட் படி அதை ப்ரெசென்ட் பண்ணல, அதாவது நம்ம பேங்க்ல கொடுத்துட்டோம் பட் அதை அவங்க ப்ராசஸ் பண்ணலை அப்படிங்கிறப்போ அந்த அமௌண்ட் இன்னும் நம்ம கைக்கு வரல அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் செக் வந்தோடனே நம்ம என்ன நினச்சிருப்போம், அந்த 500 ரூபாய் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு நினச்சி கேஷ் புக்கில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, பட் இப்போ அது வரல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், கேஷ் புக்கில் அதை லெஸ் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக் issued in favor of customer but not presented prior to 23/9/1993. அதாவது நாம் யாருக்கு பே பண்ணணுமோ அவங்களுக்கு நம்ம செக்கை கொடுத்துருக்கோம், பட் அந்த செக்கை கொண்டு போய் அவங்க பேங்க்கில் காமிச்சு அவங்க கேஷ் வாங்கிக்கல. நம்ம ஒன்ஸ் செக் கொடுத்தோன்னே என்ன பண்ணியிருப்போம், அந்த காசு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கேஷ் புக்கில் நம்ம அதை லெஸ் பண்ணி காமிச்சிருப்போம். ஓகே, பட் ஆனால் அவங்க அந்த கேஷை அங்கே போய் வாங்கிக்கல அப்படிங்கிறப்போ அந்த கேஷ் நம்மக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ செக் issued in favor of customer but not presentedங்கிறத நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கமிஷன் சார்ஜ் பை பேங்க் பட் நாட் என்டர்ட் இன் தி கேஷ் புக். கமிஷன் சார்ஜ் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து கமிஷனை எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க பேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம பேங்க் பேலன்ஸ் கம்மியாகும். ஸோ இங்கே கேஷ் புக்லேயும் நாம் அதை கம்மி பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால அதை லெஸ் பண்ணியிருக்கோம். கமிஷன் சார்ஜ் பை பேங்க் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கலெக்டட் அண்ட் கிரெடிட்டட் பை பேங்க் நாட் எட் என்டர்ட் இன் தி கேஷ் புக். அதாவது நாம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேங்க்கே போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்க, பட் அது நம்ம கேஷ் புக்கில் இன்னும் காமிக்கல. ஸோ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளே வருது, அதை அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கேஷ் புக்லேயும் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அதனால அதை நாம் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து நோ ரெக்கார்ட் ஹேஸ் பின் மேட் இன் தி கேஷ் புக் ரிலேட்டிங் டு அ டிஸானர் ஆஃப் அ செக் ₹50. ஸோ நம்ம செக்கை கொடுத்துருக்கோம். ஓகே, செக்கை கொடுத்துட்டு அதில் அந்த செக்கை வந்து நம்ம பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லாதனாலையோ பிகாஸ் ஆஃப் சம் ரீசன் அது வந்து டிஸானர் ஆயிடுச்சு. டிஸானர்னா அந்த செக்கு இனி செல்லுபடி ஆகாது, உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்து ஒன்ஸ் செக் வாங்கினோடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த 50 ரூபா நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி வச்சுருப்போம். பட் இப்போ அது டிஸானர் ஆனதுனால அந்த 50 ரூபா நமக்கு இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த 50 ரூபா வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம லெஸ் பண்ணி தான் காமிக்கணும். ஸோ அதனால லெஸ் கீழே நம்ம அதை போட்டிருக்கோம், டிஸானர் ஆஃப் செக் not recorded in the cash book. So இப்போ ஆட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா will get 1075 rupees. லெஸ் பண்ணுறது வந்து 575 rupees. ஸோ 2500 ஓட 1075 rupees ஆட் பண்ணிவிட்டு இந்த 575 rupees லெஸ் பண்ணோம்னா will get 3000 rupees as bank balance as per passbook. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.